கிழக்கில் இயங்கும் தீவிரவாத குழு விசாரணை தீவிரம். போலீசாருக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ள செவ்வந்தி தொடர்பில் வெளியான தகவல். ஆஸ்வேசும பெறும் பயனாளிகள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். மொட்டு கட்சியில் போட்டியிட பலர் ஆர்வம். சாகர காரியவசம். சுற்றுலா பயணிகளால் இலங்கைக்கு கிடைத்த பல மில்லியன் டாலர்கள். இலங்கை போலீசாருக்கு ஸ்பீட் கன் சாதனங்கள். கனடா பின்னோக்கி செல்லாத ஜஸ்டின் ட்ரூடோ. கிழக்கு மாகாணத்தின் கல்முனை பகுதியில் இயங்கும் ஒரு தீவிரவாத அமைப்பு குறித்து புலனாய்வு தகவல் கிடைத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அமைச்சர் பாதுகாப்பு படையினர் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக கூறினார். கிழக்கு மாகாணத்தை தளமாக கொண்டு அத்தகைய குழு பற்றிய தகவல்கள் உள்ளன. மேலும் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு படைகள் அது தொடர்பான விவரங்களை வெளியிட்டு வருகின்றன என்று குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவும் பாதுகாப்பு தொடர்பான கலந்துரையாடலின் போது இந்த விடயம் தொடர்பில் உரையாற்றியதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இருப்பினும் பாதுகாப்பு படையினர் தற்போது விழிப்புடன் இருப்பதாகவும் நிலைமை தீவிரமாக மதிப்பிட்டு வருவதாகவும் அமைச்சர் ஜெயதிச வலியுறுத்தியுள்ளார். கனிமுல்ல சஞ்சீவின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான இரண்டாவது சந்தேகநபரான ஈஷார செவ்வந்தி தொடர்பில் துல்லியமான தகவல்களை வழங்குவோருக்கான பணப்பரிசு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே குறித்த பெண்மணி தொடர்பான தகவல்களை வழங்குவோருக்கு 1 மில்லியன் ரூபாய் பணப்பரிசு வழங்குவதாக போலீசாரினால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சந்தேக நபரான செவ்வந்தியை இதுவரை கைது செய்ய முடியாத நிலையில் தகவல் வழங்குவோருக்கான பணப்பரிசு 1.2 மில்லியன் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் தொடர்பாக தகவல் வழங்குவோர்களின் இரகசியத்தன்மையை பாதுகாக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அவரை பற்றி துல்லியமான தகவல் தெரிந்தவர்கள் பின்னரும் தொலைபேசி எண்களுக்கு தெரிவிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுள்ளனர். சந்தேக நபர் தொடர்பான துல்லியமான தகவல்களை 0718591727 அல்லது 0718591735 என்ற இலக்கங்களை தொடர்பு கொண்டு வழங்கலாம் என கூறப்படுகிறது. ஆஸ்வேசுமோ கொடுப்பனவுகள் பெறும் குடும்பங்களில் சிலர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் அமைச்சர் உபாலி பன்னிலகே தலைமையில் நடைபெற்ற கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனைக் குழுவின் தொடக்க கூட்டத்தின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு மாணவர்கள் ஆளாகாமல் தடுக்க பாடசாலை மட்டத்தில் மிகவும் பயனுள்ள விழிப்புணர்வு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் அவசியம் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் அஸ்வசும கொடுப்பனவுகள் பெறுபவர்களில் கூட சிலர் போதைப்பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கவும் முன்மொழியப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்களை போன்ற சமூக பாதுகாப்பு பொறிமுறையை அறிமுகப்படுத்துதல், மாதிரி சமூக வலுப்படுத்தும் கிராமங்கள் மூலம் ஸ்மார்ட் கிராமங்கள் திட்டத்தை செயல்படுத்துதல், கிராமப்புற நுண்ணிதி கடன்களின் சவால்களை எதிர்கொள்வது, மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பது மற்றும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான பிரச்சினைகளை சமாளிப்பது குறித்து அமைச்சர்கள் ஆலோசனை குழு கவனம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமது கட்சியில் போட்டியிட பலர் ஆர்வம் காட்டி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கட்சி தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் பொய்களுக்கு ஏமாற மாட்டார்கள் என்பது தற்பொழுது வெளியாகியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வித குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்படாதவர்கள் மட்டுமே இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மொட்டு கட்சியின் சார்பில் வேட்பாளராக போட்டியிட உள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் ஜனவரி மாதம் சுற்றுலா பயணிகளால் 400.7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானமாக கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தரவுகளில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலப்பகுதியில் கிடைத்த பதிவு செய்யப்பட்ட 341.8 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்துடன் ஒப்பிடுகையில் இது 17.2% அதிகரித்துள்ளது. அத்துடன் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 362.1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் சுற்றுலா வருமானமாக கிடைத்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2024 ஆண்டில் சுற்றுலா பயணிகளால்
$3168.7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மொத்த வருமானமாக கிடைத்துள்ளது என்றும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இது 2023ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட 2068.0 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானத்துடன் ஒப்பிடும்போது 53.2% அதிகரித்துள்ளது. இதேவேளை பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை மொத்தமாக 232,341 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. மேலும் இவ்வருடத்தில் பிப்ரவரி 27ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் மொத்தமாக 485,102 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. போக்குவரத்து விபத்துகளை குறைக்கும் நோக்கில் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்பீட் கன் சாதனங்கள் இலங்கை போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளன. இரவில் மிகவும் திறம்பட பயன்படுத்தக்கூடிய இந்த சாதனம் 1 கிலோமீட்டர் மற்றும் 200 மீட்டர் தொலைவில் கூட ஒரு வாகனத்தை கண்டுபிடிக்கும் திறன் கொண்டது என்று போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த முறை மூலம் பதிவு செய்யப்பட்ட காணொலியை நீதிமன்றத்தில் ஆதாரமாக சமர்ப்பிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வாகனம் ஓட்டப்பட்ட வேகம், ஓட்டுநர் புகைப்படம், வாகனம் ஓட்டியவரின் உரிம தகடு எண் உள்ளிட்ட பல தகவல்களை பெற முடியும் என்று போலீசார் கூறியுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கடுமையான வரிகள் விதித்தமைக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உறுதியளித்துள்ளார். இன்று அமெரிக்கா தனது நெருங்கிய கூட்டாளியான கனடாவுக்கு எதிராக வணிக போரை ஆரம்பித்துள்ளது என தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் அவர்கள் ரஷ்யாவுடன் நேர்மறையாக செயல்பட விரும்புகின்றார்கள், விளாடிமிர் புடினை சமாதானமாக்குகிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்ப் தற்காலிகமாக 30 நாட்கள் விடுவித்திருந்த வரி கட்டுப்பாடு முடிவடைவதைத் தொடர்ந்து அனைத்து கனடிய பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலாக கனடா 2 கட்டங்களில் அமெரிக்காவுக்கு எதிராக $30 பில்லியன் வரி கட்டுப்பாடுகளை உடனடியாக அமல்படுத்துகிறது. மேலும் $125 மில்லியன் மதிப்பிலான அமெரிக்க பொருட்கள் மீது 21 நாட்கள் கழித்து கூடுதல் வரிகள் விதிக்கப்பட உள்ளது. கனடியர்கள் நாகரிகமானவர்கள், ஆனால் போராட்டத்திலிருந்து பின்வாங்க மாட்டார்கள் என்று ட்ரூடோ உறுதியளித்தார். கனடாவின் நிதி அமைச்சகத்தின் தகவலின்படி 25% பதிலடி வரிகள் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உணவுப் பொருட்கள், மது, கழிவறை காகிதம், ஆடைகள், பாதணி, அழகு சாதன பொருட்கள், பயண பைகள் உட்பட பலவகை பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட உள்ளது.